அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தால் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும், எந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சந்திர கிரகணம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இது முக்கியமானதாக கருதப்படுது. அதுவும் இந்த சந்திர கிரகணம் நாளைய தினம் நடக்க இருப்பதாகவும், முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் மாறுது சூரிய பகவானின் சிம்ம ராசியில் நடக்க இருக்கு. இதன் காரணமாக இந்த சந்திர கிரகணம் சற்று சிறப்பானதாக கருதப்படுது. நம்முடைய சேனலில் ஆரோக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்படி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். சிலருக்கு மோசமாக இருந்தாலுமே சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்குது. அதுவும் இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் நிகழ்வதால் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் போன்றவை அதிகரிப்பதாக சொல்லப்படுது. மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது மாலை 4:45 மணிக்கு துவங்கி மாலை 5:45 மணிக்கு முடிவடையும். முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் சிறிது நேரம் மட்டும் காண முடியும். இப்படிப்பட்ட சந்திர கிரகணம் சூரிய பகவானின் சிம்ம ராசியில் நிகழ்வதால் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ஆனது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இந்த மேசராசியின் அதிபதியான செவ்வாய், ஜோதிடத்தின்படி செவ்வாயும் சூரியனும் நட்பு கிரகங்களாம். இதனால் இந்த சந்திர கிரகணத்தால் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை பெற்றுத்தரும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாகும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சமுதாயத்தில் கௌரவம் அதிகரிக்கும். நிதி நிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்மால் கடினமாக உழைத்தால் நல்ல பலன்களை பெறலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய தலைமைத்துவம் திறன்கள் மேம்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். முதலீடுகளில் இருந்தால் நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. புதிதாக முதலீடு செய்வதாக இருந்தால் புத்திசாலித்தனமாக யோசித்து செய்ய வேண்டும். முக்கியமாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கோபமே உறவுகளை சேதப்படுத்தும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது தனுசு ராசியில் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அதுவும் மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு பலன்களை பெறுவாங்க. சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் காண்பிப்பீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணியிடத்தில் கடினமாக உழைக்க நேரலாம். வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முழு சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தா சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் வரும். அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுகிறது. அப்பொழுது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரக்கூடிய பொழுது பூமியின் நிழல் சந்திரனின் மேல் நிழல் விரிகிறது. அதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை 3 வகைப்படும். முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாகும். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நகரும் பொழுது சூரியனின் நேர ஒளியை தடுத்து அதன் நிழல் சந்திரனின் மீது படும் பொழுது முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இந்த நிகழ்வே முழு சந்திர கிரகணமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாட்களில் மட்டுமே ஏற்படும். இதன் காரணமாக தான்
நிலா முழு வடிவில் காட்சியளிக்கும் பொழுது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணம் வராது. 3 கோள்களுமே துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் வர வேண்டும். சூரிய ஒளி சந்திரன் மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்பு பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து செல்லும். சந்திரன் பெரும்பாலுமே சிவப்பு நிறத்தில் காட்சி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவின் பல பகுதிகளில் தெரியக்கூடியதாக இருக்குது. சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணம் வெறும் கண்ணால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பு ஆனது. இரத்த நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. தெளிவாக வேண்டுமெனால் தொலைநோக்கி அல்லது சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நடப்பதாகவும் சொல்லப்படுது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகணம் பிடிப்பதால் கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை பயக்கும். சந்திர கிரகணத்தன்று கடகராசியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய லக்னர் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில், சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் கேது கிரகஸ்தம் நடைபெறுகிறது. இந்த கிரகணம் நடைபெறும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் தோன்றுவதாக சொல்லப்படுது. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறது. அயன சயனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் சந்திரன், கேது இருக்கிறதாகும். கடகராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய காலமாக இருக்குது. கடகராசியர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பாங்க. பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருந்தால் பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே புகழ் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சிலர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கிரகண காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கலைஞர்களுடைய புகழை பாதிக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாகவும் இருக்க வேண்டும். கலைஞர்களால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண காலத்திற்கு பிறகு உங்களது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நல்ல பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருப்பதால் உங்களுடைய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய தங்கம் வாங்குவதற்கு அமைப்பு உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருப்பதால் தங்கத்தின் விலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. பெரிய மாற்றங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். இந்த காலகட்டம் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ஓம் பார்வதி தேவியே நமக எனும் மந்திரத்தை சொல்லி வருவது உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகண காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிரகண வேலையில் இது போல் நாங்கள் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சந்திர கிரகண உதயத்திற்கு முன்பு என்பதால் கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. சந்திரன் உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தின் முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது சூத காலை 6:20 மணிக்கு தொடங்கும். மத நம்பிக்கையின்படி சந்திர கிரகணத்தின் காலத்திற்கு பிறகு 9 மணி நேரத்திற்கு முன்பு நடைபெறு வரும். இதன்படி சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கும். கோவில்கள் மூடி வைப்பது, சமைப்பதை தவிர்ப்பது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிப்பதும் நல்லது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை. பொதுவாக இந்த கிரகணம் இந்தியாவில் பல பகுதிகளில் தெரியக்கூடிய வகையில் இருக்குது. கிரகணத்திற்கு முன் குளிக்க வேணும். கிரகண காலத்தில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்ப்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கிரகண காலத்தில் சாப்பிடுவது, தூங்குவது, சிலைகளை தொடுவது கூடாது. கிரகணம் முடிந்த பிறகு நீராடி கடவுளுக்கு தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது. கங்கை, யமுனா, நர்மதை போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. உணவு, உடை, வெல்லம், எண்ணெய், செம்பு பாத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை நன்கொடையாக வழங்கலாம். கிரகணத்தின் போது நாம் மந்திரங்களை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.